வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்பை பிடுங்கிய குரங்கு. மகத நாட்டை சேர்ந்தவன் கந்தன். அவன் மரவேலை நன்றாக செய்யக்கூடியவன். மரங்களை நூல் போட்டு அறுப்பதிலும் மிகுந்த கெட்டிக்காரன். அவ்வூர் கோயில் திருப்பணிக்காக நிறைய மரங்கள் அறுக்க வேண்டியிருந்தது. அதனால் கந்தனை தெரிவித்திருந்தார்கள். அவன் கீழே தள்ளப்பட்டிருந்த மரத்தின் மீது கோடிழுத்து அறுக்கத் தொடங்கினான். மாலையில் அந்த வாட்கான் பிளந்தவரை மரம் ஒன்று கூடாதிருக்க முளையடித்து வைத்து விட்டு சென்றான். அப்பொழுது குரங்குகள் சில கூட்டமாக அங்கு வந்தனர். கோயில் வேலை பூர்த்தியாகாமல் அரைகுறை நிலையில் இருந்தது. மரத்தாள்கள், வீட்டின் உயர்ந்த கூரைகள், மரத்தின் உச்சி ஆகியவற்றின் மீது ஏறி ஏறி குரங்குகள் ஓடியாடி விளையாடின. சும்மா இருக்கக்கூடாதா? அது சமயம் தன் இறுதி காலம் நெருங்கிய குரங்கு ஒன்று அம்மரத்தின் மீது குதித்து வேண்டாத ஒரு இடத்தில் யாரோ இந்த ஆப்பை அடித்திருக்கிறார்கள் என்று கூறி தன் பீஜம் அப்பிளப்பினிலேயே சென்றிருப்பது அறியாமல் அசைந்து அசைந்து அந்த ஆப்பை பிடுங்கிவிட்டது. ஆப்பு விடுபட்டதும் பிளவுபட்ட மரம் ஒன்று சேரவே அதன் பீஜம் நன்கு அறுக்கப்பட்டது. உடனே அது கீச் கீச் என்று ஓலமிட்டு அந்த நிலையிலேயே இறந்து போயிற்று. அதனால் தனக்கு தகாத காரியத்தை செய்தால் எவருக்கும் பிராண தேசம் ஏற்படும் என்று தெரிகிறதல்லவா? நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.